செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாடி சின்னத்தில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் சிந்தனை செல்வன் சித்தாபூரில் உள்ள வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் செய்யூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகளை விளக்கிய அவர் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத பல்வேறு திட்டங்களை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று தீர்த்து வைப்பதாகவும் உறுதியளித்தார். மருத்துவ கட்டமைப்பிலும் கல்வி கட்டமைப்பிலும் தொழில் வளர்ச்சி கட்டமைப்பிலும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. அதற்கு அடிப்படையான காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதுகாத்து வருகிற ஒரு சமூக நல்லிணக்கம் தான். மாநிலத்தில் அமைதி நிலவுகிற காரணத்தினால்தான் இந்த வளர்ச்சி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்று திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கிற அதே சூழ்நிலையில் செய்யூரில் வேறு காட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதை பணிவோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அதே கூட்டணி இங்கும் வெற்றி பெற்றால்தான் செய்யூர் செழிப்படைவதற்கும் செய்யூருடைய வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆகவே செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரான என்னை பானை சின்னத்தில் வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் மெத்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.